ஒருவேளை நீங்கள் இந்த கால வேலை இப்படி உட்காந்துருக்கலாம், பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் எனக்கு கிரியை செய்வார் அப்படின்ற நம்பிக்கை இல்லாமல் உட்காந்துருக்கேன் பாஸ்டர். பிகாஸ் த செனாரியோ இஸ் டெட். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பாஸ்டர், இந்த காரியம் முடிஞ்சிருச்சு பாஸ்டர், மரித்து போன சூழ்நிலையில் நான் உட்காந்துருக்கிறேன். தேவன் மேல் உள்ள நம்பிக்கை இழக்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் நான் நம்பின ஆண்டவர், ஆனால் இது உம்முடைய வல்லமை தாண்டினது, இதெல்லாம் உங்களால் முடியாது ஆண்டவர். அந்த நிலைமை நீ வந்துருக்கு. இதை ஆண்டவரே நினைச்சாலும் செய்ய முடியாதுங்க. இந்த உலகத்தான் பேச பார்த்தீங்களா, கடவுளே நினைச்சாலும் செய்ய முடியாது. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசிகளாக இருந்து கூட நம்ம சில காரியங்களை ஆண்டவர் நம்புறோம். ஆண்டவரை இந்த காரியமா அதை நீங்கள் செய்ய முடியும், இவ்வளவு காசா இதை நீங்கள் தர முடியும், ஆனால் இது ஆண்டவர் இது உமக்கே ரொம்ப ஜாஸ்தி ஆண்டவர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மரித்து போன சூழ்நிலைகளிலே அவன் மாட்டும் பொழுது அவன் எந்த நிலைமைக்கு வந்துடுவான்? கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட வேண்டாம் அப்படின்னு தடுக்கிற நிலைமைக்கு வந்துடுவான். ஆண்டவருக்கு நிறைய காரியங்கள் தெரியும், உனக்கு விசுவாசம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு அவருக்கு தெரியும், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்க 38 வருஷமா ஒருத்தன் உட்காந்துருக்குறாங்க, அவன்கிட்ட போய் ஆண்டவர் நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்கவே இல்லை. எனக்கு தெரியும், அவன்கிட்ட கேட்டாலும் கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவனை பார்த்து ஆண்டவர் எப்பா நீ எழுப்பி நட, அவ்வளோதான். நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவே இல்லாத உடைக்கப்பட்ட நிலைமையில் நீங்கள் உட்காந்துருக்கலாம். ஆண்டருக்கு நல்லா தெரியும் நீ விசுவாசிக்கிறது ஏதுவே இல்லை நிலைமையில் உட்காந்துருக்கீங்கப்பா, மரித்து போன நிலைமையில் உட்காந்துருக்கீங்க. ஆனால் ஆண்டவர் சில கல்லுகளை புரட்டி தள்ளி நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்ற வாக்குறுதியை இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் துவக்க விரும்புகிறார்.